السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. أما بعد، فقد قال الله تعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حولا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: كل معروف صدقة. رواه مسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் பெயரால் இன்றைய குத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா ஒருவனுக்கே உரித்தானது. அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் அல்லாஹுவின் இறுதி தூதர் எம் உயிரிலும் மேலான அனலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், முத்தகீன்கள், நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் மக்ஃபிரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தஆலாவின் மாளிகையிலே வீற்றிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, தக்வாதாரிகளே, அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எந்த நலவான கர்மங்களை எடுத்து நடக்குமாறு நமக்கெல்லாம் ஏவிருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும், எந்த விடயங்களிலிருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய விடயங்களிலிருந்து நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்ல உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக் வ தஆலா நம் அனைவருக்கும் ரஹ்மத் செய்தருள்வானாக, எம் பாவங்களை மன்னித்தருள்வானாக, இந்த பள்ளிவாசலினுடைய இஸ்தாஃபர்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக, இந்த மஸ்ஜிதை சுற்றி அடக்கம் பெற்றிருக்கக்கூடிய கபராளிகளுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலியாக்கி வைப்பானாக. உன்னதமான இந்த மஸ்ஜிதில் எங்களை எல்லாம் ஒன்று சேர்த்த அல்லாஹ் நாளை சுவர்க்கத்திலும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஒன்று சேர்த்தல்வானாக. கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, துனியாவுடைய வாழ்க்கை ஒரு கொஞ்ச கால குறுகிய கால வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. வாழ்வதற்கு விரும்பினாலும் அந்த மௌத் எங்களை விட்டு வைக்க மாட்டாது என்பதனை நான் சொல்லி நீங்கள் புரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நம் முன்னால் வாழ்ந்து சென்ற நம் முன்னோர்கள் நல்லவர்கள் எம்மை விட பணத்தினாலும் பலத்தினாலும்
அதிகாரத்தினாலும் செல்வாக்கினாலும் எங்களை விட கொடிகட்டு பறந்தவர்களெல்லாம் நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டார்கள். அவர்களையும் மௌத்து விட்டு வைக்கவில்லை. இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா நீண்ட நெடிய ஆயுளை கொடுத்து உலகத்திலே ஒருவரை வாழ வைக்க வேண்டும் என்ற அல்லாஹுடைய நியதி ஒன்று இருக்குமையாக இருந்தால் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த துன்யா முடிகின்ற வரைக்கும் இந்த பூமியிலே அல்லாஹ் வாழ வைத்திருப்பான். ஒரு நாள் பொழுது உஹது மலை அடிவாரத்திலே அடங்க பெற்றிருக்கிற ஷுஹதாக்களில் முக்கியமான இருவர் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற நல்லோர்களான சஹாபாக்கள் அடங்க பெற்றிருக்கிற உஹது மலை அடிவாரத்திற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 தோழர்களோடு செல்கிறார்கள். சென்று திரும்பி வருகிற போது அவர்களை பற்றி நினைவு கூர்ந்து சில சந்தர்ப்பங்களில் தன் தோழர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற போது தன் சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கவலைப்பட்ட நபி அவர்கள் அவர்களுடைய மரண தருவாவை நினைத்து பார்த்தபோது கண்ணீர் வடித்தார்கள். தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவுடைய வெற்றி அல்லாஹ் என் கையில் அல்லாஹ் தந்தபோது என் சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெஞ்சை பிளந்து ஈரலை சப்பி துப்பி முகத்தையும் உடலையும் சிதைத்து சின்னா பின்னமாக்கிய அந்த வீர பெண் என்று கருதக்கூடிய ஹிந்தாவை நான் மக்கா வெற்றியின் போது சந்திக்க நேரிட்டது என்று சொன்னார்கள். முஸ்லீம்களுடைய கையிலே மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. ஹிந்தா என்ற பெண்மணி தன்னுடைய உயிரை கையில் பிடித்து கொண்டு மக்காவிலிருந்து ஓட்டம் பிடிக்கிறாள். மக்கா வாசிகள் தடுத்து நிறுத்தி கேட்டார்கள், ஹிந்தா, உனக்குத்தான் பயம் இல்லையே, நீ ஏன் யாரை கண்டு பயந்தோடுகிறாய்? அந்த ஹிந்தா சொன்னாள், என்னுடைய உயிர் முஹம்மதுடைய கையிலே இருக்கிறது. அவருடைய சிறிய தந்தை ஹம்சாவை நான் ரொம்ப அகோரமாக கொடுமையாக தாக்கியது மட்டுமல்ல, சின்னா பின்னப்படுத்தி விட்டேன். முகத்தை யாரும் பார்க்க முடியாத அளவுக்கு நான் சிதைத்து விட்டேன். அதற்காக பழிக்கு பழி தீர்ப்பதற்காக முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கா அவருடைய கையிலே இருக்கிறது. அவருடைய கையிலே நான் மாட்டிக்கொண்டால் என் உயிர் அவருடைய கையிலே தான் இருக்கிறது. என் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக நான் ஓடுகிறேன் என்று சொன்ன போது இந்த செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காதுக்கு வருகிறது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஹிந்தாவை பிடித்து கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள். பிடித்து கொண்டு வந்து நபிகளாருக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட போது, ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு பிறகு இந்த உலகத்தில் ஒரு அடியானின் மீது அதிகமாக அன்பும் பாசமும் வைத்திருந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னின் மீது என்னுடைய தாய் அன்பு வைப்பது பெரிதல்ல. ஒரு பிள்ளையின் மீது பெற்றெடுத்த பெற்றோர்கள் அன்பு வைப்பது அளவு கடந்த அன்பு. அந்த அன்பையும் விட அதிக அன்பு வைத்திருந்தவர்கள், பாசம் வைத்திருந்தவர்கள் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், உங்கள் மீது அளவு கடந்த கருணை பாசம் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் அந்த நபியினுடைய அன்பை புகழ்ந்து பேசுகின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிந்தாவை பார்த்து கேட்டார்கள், எங்கே நீ ஓடுகிறாய் என்று கேட்டபோது அந்த பெண்ணால் பேச முடியவில்லை. நடுங்கிக் கொண்டிருக்கிறாள். என் உயிரை பாதுகாப்பதற்காக ஓடினேன் என்று சொன்ன போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மக்கா முகர்ரமா எவ்வளவு அல்லாஹ்விடத்திலே புனிதமானதோ, இந்த கஅபத்துல்லா எவ்வளவு கண்ணியமானதோ, அதே போன்று ஒரு மனிதனுடைய உயிரும் புனிதமானது. இன்றைய நாளில் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று மன்னித்து அந்த பெண்ணுக்கு விடுதலை அளித்த போது அந்த பெண் ஆரம்பத்தில் பயத்தினால் அழுதால், தனக்கு இப்படி ஒரு மன்னிப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்காத அந்த ஹிந்தா இப்போது ஆனந்தத்திலே கண்ணீர் வடித்து கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே சொல்லுகிறாள், எனக்கு அந்த ஏகத்துவ கலிமாவை சொல்லித்தாருங்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன். கலிமா ஷஹாதாவை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அவள் முஸ்லிமான பெண்ணாக மாறிவிட்டால் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பயான் செய்கிற போது
ஹிந்தா என்ற பெண்மணி இஸ்லாத்தில் இருக்கிற ஆர்வத்தின் காரணமாக, நபிகளாருடைய அந்த முபாரக்கான முகத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக நபிகளாருக்கு முன்னால் வந்து நின்று அந்த பயானை கேட்டுக்கொண்டே இருப்பால். சில நேரங்களில் ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை பார்த்து அழுது விடுவார்கள். ஒரு நாள் பொழுது ஹிந்தாவை அழைத்து சொன்னார்கள், ஹிந்தா, நீ எனக்கு ஒரு உதவி செய்வாயா? நபியே நாயகமே, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும்? எப்போதெல்லாம் நான் பயான் பண்ணுகிறேனோ செய்கிறேனோ என் கண் முன்னால் வந்து நீ நிற்காதே. உன் முகத்தை பார்க்கிற போது என் சாச்சாவின் நினைவு எனக்கு வருகிறது ஹிந்தா, என் முதுகுக்கு பின்னால் மறைந்திரு என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எமக்கு துரோகம் செய்தவர்களை, எமக்கு அநியாயம் செய்தவர்களை, எமக்கு எம் உள்ளத்தை புண்படுத்தியவர்களை, எம்மை ஏமாற்றிக் கொண்டிருப்பவர்களை நாம் மன்னிக்கலாம், மௌத்து வரைக்கும் மறக்க முடியாது என்பதனை இந்த வரலாற்று சம்பவம் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. எவ்வளவு பல துரோகங்கள் நம் வாழ்க்கையில், எவ்வளவு பல ஏமாற்றங்கள் எம் வாழ்க்கையில். நம்பியவர்கள் துரோகம் செய்கிறார்கள், முதுகிலும் குத்துகிறார்கள், தலையிலும் அடிக்கிறார்கள். யாரையெல்லாம் முழுமையாக நம்பினோமோ ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அயலவர்கள் எமக்கு அநியாயம் செய்கிறார்கள். ஒன்றாக தொழில் செய்தவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள், துரோகம் செய்கிறார்கள். ஒரு நாள் வருகிற போது அல்லாஹுடைய மேலான ரஹ்மத்தின் காரணமாக நாம் மன்னிக்கலாம் அவர்களை, மௌத்து வரைக்கும் மறக்க முடியாது என்பதன் இந்த வரலாற்றின் நிகழ்வு எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. அந்த ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த உஹதுடைய களத்திலே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆகுவதற்கு 14 நாட்களுக்கு முன்னால் உஹதுடைய மலையடிவாரத்துக்கு சென்று உஹதுடைய களத்திலே ஷஹீதாக்கப்பட்டவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத்தை வேண்டிவிட்டு மதீனா மஸ்ஜிது நபவியை நோக்கி வருகிற போது தன் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், என் அருமை தோழர்களே, அல்லாஹு தஆலா எனக்கு 2 விதமான தெரிவுகளை தந்திருக்கிறான். ஒன்று, நபியே, இந்த உலகத்தில் இன்னும் நீண்ட காலம் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் வாழலாம், அல்லது என்னுடைய அழைப்பை ஏற்றி என்னை நீ சந்திக்க விரும்பினால் அதற்கும் நீங்கள் தயாராகலாம் என்று அல்லாஹு தஆலா நீண்ட ஆயுளையும் எனக்கு தருகின்றான். இல்லை, எனக்கு இந்த துனியாவுடைய வாழ்க்கை போதும் என்று விரும்பினாலும் நான் அல்லாஹ்வின் பக்கமாக செல்லலாம் என்ற 2 தெரிவுகளை சாய்ஸை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னபோது அபு முவைஹபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளிடத்திலே கேட்டார்கள், நபியே நாயகமே, நீண்ட ஆயுளைத்தானே கேட்டீர்கள், எங்களை தன்னந்தனியாக இந்த மதீனத்துடைய மண்ணிலே விட்டு செல்ல மாட்டீர்களே என்று கேட்டபோது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய ரப்பை நான் சந்திப்பதற்கு தயாராகிவிட்டேன், என் ரப்பை பார்ப்பதற்கு நான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். துனியாவுடைய வாழ்க்கை என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறது, ஆனாலும் நான் அல்லாஹ்வின் பக்கம் செல்லுவதற்கு விருப்பம் தெரிவித்து விட்டேன். இந்த உலக வாழ்க்கை எனக்கு குறுகியது என்று சொல்லிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலக வாழ்க்கை என்பது மனிதனை ஏமாற்றக்கூடியது என்று சொன்னார்கள். கண்டு ஏமாந்து விடாதீர்கள், சொத்துக்களிலும் சுகங்களிலும் மூழ்கி விடாதீர்கள் என்று சொன்னார்கள். கண்களால் காண்பவைகள் எல்லாம் எனக்கு உரிமையாக வேண்டும், எனக்கு சொந்தமாக வேண்டும் என்று பேராசை கொள்ளாதீர்கள். அல்ஹாகுமுத் தகாதுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். ஒரு வீட்டை கண்டால் அது எனக்கு வேணும், ஒரு வாகனத்தை கண்டால் அதை நான் வாங்க வேண்டும். சொத்துக்களிலும் செல்வங்களிலும் பிள்ளைகளிலும் மனிதன் பேராசை கொண்டிருக்கிறான். இந்த பேராசை எதுவரைக்கும் இருக்கும் தெரியுமா? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். கண்ணை மூடி கபருக்குள் கொண்டு போய்த்து 4 பேர் வைக்கின்ற வரைக்கும் இந்த பேராசை ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் மூழ்கி விடாதீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, எத்தனை பல அகால மரண செய்திகள் எங்களுடைய காதுக்கு வந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. படிக்கக்கூடிய மாணவர்கள் வஃபாத்தாகி கொண்டிருக்கிறார்கள், இளவயது கணவன் மனைவி வஃபாத்தாகி கொண்டிருக்கிறார்கள், சாதிக்க வேண்டிய இளைஞர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு காலம் இருந்தது, 80லும் 90லும் மரண செய்தி கேள்விப்பட்ட காலம். இன்று 18லும் 28லும் 40லும் 32 இளவயது மரணங்கள் அதிகரித்துக் கொண்டு செல்லுகின்ற ஒரு காலத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அடிக்கடி மரணத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த மனிதன் அதிகமாக மரணத்தை சிந்திப்பானோ அவனை விட்டும் ஷைத்தான் விரண்டோடுகிறான், ஷைத்தானை விட்டு அவன் பாதுகாக்கப்படுகிறான்.
உலக வாழ்க்கை நீங்கள் மூழ்கி விடாதீர்கள் என்று சொல்லிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஆகிரத்தை பற்றி நினைத்து அழுகிற அளவுக்கு நீங்கள் ஆகிரத்தை பற்றி அறிவீர்களேயானால் இந்த உலக வாழ்க்கையில் கொஞ்சம் கூட சிரிக்கவே மாட்டீர்கள் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய நல்ல மக்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா? அவர்களுக்கு அல்லாஹ் ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தை அல்லாஹ் கூலியாக கொடுக்கின்றான். ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்தை அல்லாஹ் கூலியாக கொடுத்து விட்டால் அந்த ஃபிர்தௌஸ் என்கின்ற சொர்க்கத்திற்கு நுழைந்த யாரும் அதிலிருந்து வெளியே வருவதற்கு விரும்ப மாட்டார்கள் என்று சூரா கஹ்ஃபினுடைய இறுதி அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வெள்ளிக்கிழமை நாளையிலே இருக்கிறோம். சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வெள்ளிக்கிழமை நாளிலே சூரா கஹ்ஃபை ஓதுங்கள், அடுத்த வெள்ளி வரைக்கும் உங்களுடைய சிறு பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை நாளையிலே நாங்கள் செய்ய வேண்டிய அமல்களில் மிக முக்கியமான ஒன்றுதான் சூரா கஹ்ஃப். அதனுடைய இறுதி அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் கானத் லஹும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸி நுஸுலா خالدين فيها لا يبغون عنها حولا. அந்த உன்னதமான ஃபிர்தௌஸினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிக நெருக்கமான ஒரு தோழராக மதீனத்துடைய மண்ணிலே வாழ்ந்தவர்கள் அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு நாள் ரசூலுல்லாஹுக்கு முன்னால் வந்து நிற்கிறார்கள். நபிகளார் அந்த சஹாபியை பார்த்து கேட்டார்கள், இப்னு மஸ்ஊத், என்னிடத்தில் ஏதாவது கேட்கப் போகிறீர்களா? ஆமாம் யா ரசூலல்லாஹ். ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் எது என்று உங்களிடத்திலே கேட்பதற்கு வந்திருக்கிறேன் நபியே நாயகமே. உலகத்திலே எத்தனையோ பல அமல்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் என்று ஒன்று இருக்குமா இல்லையா? அதை எனக்கு சொல்லித்தாருங்கள், நான் செய்ய வேண்டும் என்று கேட்டபோது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகைக்குரிய நேரத்திலே கரெக்டாக உதுவெடுத்து தொழுகையை நேரத்திற்கு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள், அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமானது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் ஒருவர் கடமையான தொழுகைக்காக வீட்டிலேயே உதுவெடுத்து கொண்டு மஸ்ஜிதுக்கு வந்து கடமையான தொழுகையை தொழுகின்றாரோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜினுடைய சவாபு அவர்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடமையான தொழுகைகளை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதுக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வறுமையின் கஷ்டத்திலும் துன்பத்திலும் பொருளாதார நெருக்கடியிலே வாழ்ந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வந்து சொன்னார்கள், நபியே நாயகமே, வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை. எவ்வளவு உழைத்தாலும் சம்பாதித்தாலும் 2 நாட்கள் நான் வேலைக்கு செல்லவில்லை என்றால் கையில மடியில ஒன்றுமே இல்லை, அந்த அளவுக்கு பொருளாதார நெருக்கடியிலே நான் வாழ்கிறேன். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்விடத்தில் 2 துஆக்களை கேளுங்கள், அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையிலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் வருமானத்திலும் பரக்கத்தை தருவான். அதில் ஒன்று சொன்னார்கள், அல்லாஹும்ம ஃப்தஹ்லி அப்வாப ரஹ்மதிக, யா அல்லாஹ் உன்ட ரஹ்மத்துடைய கதவை எனக்காக திறந்து விடியா அல்லாஹ், உன்ட ரஹ்மத்துடைய கதவை எனக்கு திறந்து விடி என்று சொன்னார்கள். 2வது துஆ கேளுங்கள் அனஸ், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஃபضلிக வ ரஹ்மதிக, யா அல்லாஹ் உன்னுடைய ஃபضலையும் உன்னுடைய ரஹ்மத்தையும் உன்னுடைய பரக்கத்தையும் நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று சொன்னபோது அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, இந்த துஆ எனக்கு மாத்திரமே விசேஷமானதா? உங்களுக்கு சொன்னால் என்ற உம்மத்துக்கே பொதுவானது. பள்ளிக்குள் வருகிற நேரத்தில் இந்த துஆவை ஓதிக்கொண்டு வாருங்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு நீங்கள் பள்ளியிலிருந்து வெளியேறி செல்வீர்கள் என்று சொன்னார்கள். எத்தனையோ பல மக்களை பள்ளியின் படியிலே மிதிக்கக்கூடிய பாக்கியத்தை அடையாத மக்களை இந்த சமூகத்திலே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பள்ளிக்குள் வருவதற்கும் அல்லாஹ்வுடைய நசீபு தேவையாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலே இருக்கின்ற வீடுகளுள் அல்லாஹ்வுடைய வீடு இந்த மஸ்ஜித். அல்லாஹ்வுடைய வீடு மஸ்ஜித். அல்லாஹ்வுடைய வீடு என்பது முஃமின்கள் தங்குகின்ற வீடாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த துஆவோடு யார் ஒருவர் உள்ளே வருகிறாரோ, வந்த ஒருவர் யார் ஒருவர் துஆ ஓதிக்கொண்டே வெளியேறி செல்லுகிறாரோ, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய பாபு கதவு அவருக்காக திறக்கப்படும் என்ற செய்தியை சொல்லுகிறார்கள். எனவேதான் யார் ஒருவர் உதுவெடுத்துக் கொண்டு மஸ்ஜிதுக்கு கடமையான தொழுகை ஒன்றை நிறைவேற்றுவதற்காக வருகிறாரோ, ஹஜ் சவாபுடைய நன்மை அவர் பெற்றுக் கொள்கிறார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 2வது கேட்கிறார்கள், நபியே நாயகமே,
தொழுகைக்கு அடுத்ததாக அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான அமல் எது என்று கேட்டபோது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைன், உன்னை பெற்று வளர்த்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கி உன்னுடைய தாய் தகப்பனோடு நல்ல முறையில் நீ நடந்து கொள், அது தொழுகைக்கு அடுத்ததாக ரப்புல் ஆலமீனுக்கு ரொம்ப விருப்பமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், என் உம்மத்தில் இருக்கின்ற 3 மனிதர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அவர்கள் யாரு தெரியுமா? மன்னான், செய்த உதவியை சந்தர்ப்பம் பார்த்து சொல்லி காட்டுபவன் இருக்கிறானே, அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள். யாருக்காவது சந்தர்ப்பத்திலேயாவது எந்த உதவியை செய்தாலும் சரிதான், உயிர் செல்லுகின்ற வரைக்கும், உடம்பிலிருந்து அந்த உயிர் செல்லுகின்ற வரைக்கும் செய்த உதவியை பாதுகாக்க வேண்டும். நாளை கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் 7 மனிதர்களுக்கு அரஷுடைய நிழலை கொடுப்பான். அதில் ஒரு மனிதன் யார் தெரியுமா? வலது கையினால் கொடுத்த உதவி இடது கைக்கு தெரியாத அளவுக்கு ரகசியம் பேணி அவன் அந்த உதவியை செய்தானே, அவன் நாளை கியாமத்துடைய நாளில் அரஷுடைய நிழலுக்கு சொந்தக்காரன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், செய்த உதவியை யாரும் எச்சந்தர்ப்பத்திலும் சொல்லி காட்டி விடவே கூடாது. ஒரு கணவன் தன் மனைவிக்கு பல உதவிகளை செய்யலாம், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு பல உதவிகளை செய்யலாம், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பல உதவிகளை செய்யலாம். யாரும் யாருக்கும் எந்த உதவியை செய்தாலும் சரி, நான் உனக்கு அப்படி செய்திருக்கிறேன், இப்படியெல்லாம் செய்திருக்கிறேன், அப்படி என்று செய்த உதவிகளை சந்தர்ப்பத்திலும் சொல்லி காட்டிவிடக் கூடாது. 2வது மனிதன் வஆகி வாலிதை, தாய் தகப்பனுடைய உள்ளத்தை நோகடித்த பிள்ளைகள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னார்கள். தாய் தகப்பனுடைய உள்ளத்தை நோகடிப்பது என்பது அந்த பெற்றோர்களுடைய சொல்லை மீறி செயல்படுவது கூட நோவினைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஒரு பிள்ளை தன்னுடைய வீட்டை விட்டு செல்லுகின்ற போது தாயிடத்திலே தகப்பனிடத்திலே அனுமதி கேட்கிற போது நீ செல்ல வேண்டாம், போக வேண்டாம் என்று தடுக்கின்ற போது அதை மீறி செல்லுகின்ற பிள்ளை தாயினுடைய தகப்பனுடைய உள்ளத்தை நோகடித்த பிள்ளைகளாக கருதப்படுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமாக சொன்னார்கள், பெற்றோரை நோகடிக்கின்றவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். 3வதாக சொன்னார்கள், வலா முதுமினி ஹம்ர், போதை வஸ்து பாவனையாளர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் எங்களின் மீது அதிகமான அன்பு வைத்திருந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் உம்மத்தினர்கள் 60 வருடம் 70 வருடமே வாழப் போகிறார்கள், அதிக நன்மைகளை சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக சிறிய சிறிய அமல்களின் மூலமாக பாரிய அமல்களை செய்த நன்மைகளை எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒரு நபித்தோழர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்வதற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே 1,24,000 சஹாபாக்களோடு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு வாலிபர் வந்து சொன்னார், நபியே நாயகமே, என் வீட்டிலே வயோதிப தாயும் தந்தையும் இருக்கிறார்கள், என்னை விட்டால் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு வேறு யாருமே கிடையாது, உங்களோடு ஹஜ்ஜு செய்ய வேண்டும் என்று உள்ளமெல்லாம் ஆசை இருக்கிறது, நான் வந்தால் என் பெற்றோரை பார்ப்பதற்கு யாரும் இல்லை, ஹஜ்ஜுக்கு வரவா அல்லது வீட்டிலே இருந்து என் தாய் தகப்பனை பார்த்து கொள்ளவா? அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வீட்டுக்கு சென்று உங்களுடைய தாய் தகப்பனுடைய முகத்தை அன்போடு ஒரு தடவை பாருங்கள், ஒரு ஹஜ்ஜினுடைய சவாபு கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது பக்கத்தில் இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகளாரிடத்திலே கேட்டார்கள், நபியே நாயகமே, ஒரு பிள்ளை 100 தடவைகள் பெற்றோரின் முகத்தை பார்த்தாலுமா 100 ஹஜ்ஜினுடைய சவாபு கிடைக்கும் என்று கேட்டபோது கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 100 தடவைகள் என்ன, 1000 தடவைகள், ஒவ்வொரு தடவைகள் பார்க்க 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 உங்களுக்கு அந்த முகத்திலே ஹஜ்ஜினுடைய சவாப் இருக்கிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு ஒரு கணம் அமைதியாக இருக்கிறார்கள். கண்களிலிருந்து ரசூலுல்லாஹ்வுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிகிறது. சஹாபாக்கள் கேட்கிறார்கள், நபியே நாயகமே, எதை நினைத்து அழுகிறீர்கள்? சொன்னார்கள், நான் உலகத்தில் பிறந்த போது எல்லா பிள்ளைகளைப் போல தந்தையின் முகத்தை பார்ப்பதற்கு விரும்பினேன், என் தந்தையின் முகத்தை கூட என்னால் பார்க்க முடியவில்லை, தாயுடைய அரவணைப்பிலே வாழ வேண்டும் என்று விரும்பினேன், 6 வயதிலேயே என்னுடைய தாயும் என்னை விட்டு சென்று விட்டார்கள், அந்த தாய் தகப்பனை என்னுடைய தாய் தகப்பனை நினைத்த போது என் கண்கள் குளமாகின என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, லஅன அல்லாஹு மன் லஅன வாலிதை,
அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடுமையான எச்சரிக்கையை இந்த சமூகத்தினரை பார்த்து சொன்னார்கள். அல்லாஹு தஆலா ஒரு மனிதனை சாபம் செய்கின்றான். அந்த மனிதன் யார் தெரியுமா? எந்த பிள்ளைகள் பெற்றோரை சாபம் செய்கிறார்களோ, திட்டுகிறார்களோ, அந்த பிள்ளைகளின் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். லஅன் அல்லாஹ், அல்லாஹ்வே சபிக்கின்றான், அல்லாஹ் சாபம் செய்கின்றான். யாரை சாபம் செய்கின்றான், சபிக்கின்றான் தெரியுமா? சில பிள்ளைகள் பெற்றோர்களை வாய்க்கு வந்த வார்த்தைகளினால் ஏசுவார்கள், திட்டுவார்கள், கடைசியில் சொல்லுவார்கள் உங்களுக்கு பேச தெரியாது, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்ற ஒரு வார்த்தையிலே சொல்லி விடுவார்கள். எப்படி மற்றவர்களோடு பேச வேண்டும் என்று சொல்லித்தந்த அந்த பெற்றோர்களுக்கு முன்னால் எங்களுடைய வார்த்தைகளை கொண்டு அவருடைய உள்ளத்தை நாம் புண்படுத்தி விடக்கூடாது என்பதனை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள். ஒரு பிள்ளை தன் பெற்றோரை ஏசுவதும் திட்டுவதும் பெரும் பாவங்களில் ஒன்று என்று சொன்னார்கள். பெரும் பாவங்களில் ஒன்று ஒரு பிள்ளை தன்னுடைய பெற்றோரை ஏசுவதும் திட்டுவதும் என்று சொல்லி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களுக்கு நீண்ட ஆயுள், நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? அப்படியாக இருந்தால் உங்கள் பெற்றோர்கள் ஒரு நல்லுறவை பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி எங்களுக்கு வசியத்து செய்திருக்கிறார்கள். இறுதியாக ஒரே ஒரு ஹதீஸை கூறி நான் நிறைவுரைக்கு வருகிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே ஒரு நாள் உட்கார்ந்திருக்கிற போது ஒரு வாலிபர் வருகிறார். நபியே நாயகமே, என் தந்தையை பற்றி நான் உங்களிடத்திலே முறையிடுவதற்கு வருகிறேன் என்று சொன்ன போது அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், தந்தையை பற்றி மகன் என்னிடத்திலே முறையிடுவதா? உங்களுடைய தந்தையை பற்றி அப்படி என்ன என்னிடத்திலே முறையிடப் போகிறீர்கள்? உன் தந்தை அப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று கேட்டபோது அந்த மகன் சொன்னான், என்னுடைய சொத்துக்களை, செல்வங்களை என்னுடைய தந்தை என்னிடத்திலே கேட்காமலேயே எடுத்து அவர் செலவழித்துக் கொண்டிருக்கிறார், அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். என் தந்தையை அழைத்து என் தந்தையை கொஞ்சம் நீங்கள் கண்டிக்க வேண்டும் என்று சொன்ன போது அந்த மகனை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உன்னுடைய தந்தையை அழைத்து கொண்டு வா என்று சொன்ன போது மகன் வீட்டுக்கு சென்று ஒழுங்காக எழுந்து நடக்க முடியாத, கைத்தடி ஊண்டிக் கொண்டு வளைந்த முதுகு கோணலோடு ஒரு வயோதிபர் அங்கே நடந்து வருகின்ற காட்சியை பார்த்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து எழுந்து விட்டார்கள். அந்த வயோதிபர் கிட்டே வந்தபோது அந்த வயோதிபருடைய 2 கைகளையும் பிடித்தார்கள். பிடித்து சொன்னார்கள், பெரியவரே, உங்களுடைய மகன் உங்களை பற்றி முறையிட்டிருக்கிறான், அதற்காக நான் உங்களை விசாரிப்பதற்காகத்தான் வர சொன்னேன். அந்த வயோதிபர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான முகத்தை அன்னார்ந்து பார்த்து கேட்டார், நபியே நாயகமே, என்னுடைய மகன் என்னை பற்றி அப்படி என்ன உங்களிடத்திலே முறையிட்டு இருக்கிறான்? நான் அவனுக்கு என்ன அநியாயம் செய்திருக்கிறேன்? அவனுக்கு நான் என்ன குறை வைத்திருக்கிறேன்? என் மகன் உங்களிடத்தில் என்னை பற்றி முறையிடுகிற அளவுக்கா நான் தாழ்ந்து போய்விட்டேன், கேவலப்பட்டு விட்டேன்? என் மகன் அப்படி என்ன உங்களிடத்திலே முறையிட்டு இருக்கிறான் நபியே நாயகமே? கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அவனுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் அவனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் எடுத்து அனுபவிக்கிறீர்களாமே என்று சொன்ன போது அந்த வயோதிபர் சொன்னார், நபியே நாயகமே, ஒரு காலம் இருந்தது, இவன் சின்னவனாக பிறந்து என்னுடைய கையிலும் மடியிலும் தோளிலும் வாழ்ந்து கொண்டிருந்தான். இரவு பகலாக நான் உழைத்தேன், சம்பாதித்தேன். என் மனைவி கேட்டால், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறீர்கள் சம்பாதிப்பதற்கு? நான் எல்லாமே என்னுடைய மகனுக்கு என்னுடைய பிள்ளைக்குண்டே சேகரித்தேன். இப்போதோ நான் வயதாகிவிட்டது, என்னால் உழைக்க முடியாது. எனவே எனக்கு தேவை இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது, நோய் இருக்கிறது. இவனிடத்திலே கேட்டால் எனக்கு தேவைக்கு உதவி செய்கிறான் இல்லை. அதனால் தான் அவனுடைய பணத்திலிருந்து நான் அனுமதி இல்லாமல் எடுத்துக்கொள்ளுகிறேன். நபியே நாயகமே, இது தவறா? இது அநியாயமா? இதன் பிள்ளைக்கு நான் செய்கின்ற துரோகமா என்று கேட்டபோது இந்த கதைகளை கேட்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது விட்டார்கள். அழுதுவிட்டு அந்த வயோதிபருடைய தலையிலே கை வைத்தார்கள், கையை எடுத்தார்கள். அந்த மகனிடத்திலே சொன்னார்கள், உங்களுடைய தந்தையினுடைய உளக்குமுறல் இருக்கிறதே, உங்களுக்கு தெரியுமா? ஒரு தந்தை ஒரு பிள்ளையை நினைத்து அழுதால் அது ஆனந்த கண்ணீராகத்தான் இருக்க வேண்டும். என் பிள்ளை இப்படி பேசிவிட்டானே, என் பிள்ளை இப்படி செய்து விட்டானே, என் பிள்ளை இப்படி என்ன நினைத்து விட்டானே என்று எந்த தகப்பன், எந்த தாய் அந்த பிள்ளையை மனவேதனையோடு பார்த்து அழுகிறதோ அந்த அழுகையில் தான், அந்த வேதனையில் தான் அல்லாஹ்வுடைய கோபம் இருக்கிறது.
எந்த பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை சந்தோஷமாக திருப்தியோடு ஏற்றுக்கொள்கிறார்களோ அந்த பெற்றோர்களுடைய சந்தோஷத்தில் அல்லாஹ்வுடைய சந்தோஷம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சாபத்திலிருந்தும் கோபத்திலிருந்து நீ உன்னை பாதுகாத்துக்கொள் என்று சொல்லிய நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயோதிபருக்கு ஒரு நல்லதோர் தீர்வை சொன்னார்கள். வயோதிபரே, உங்களுடைய பிள்ளையும் உங்களுடைய பிள்ளையின் சொத்துக்களும் உங்களுக்கே உரியது, நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வழி அனுப்பி வைத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய காலம் எப்படியான காலம் தெரியுமா? பெற்றோர்கள் முன்னால் பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள், இன்றைய ஏழைகளாக மாறிவிட்ட ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வயோதிகம் வந்துவிட்டாலே வருத்தங்களும் வலிகளும் நோய்களும் வந்து மனிதனை ஆட்டி படைக்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளுக்காக அள்ளி அள்ளி செலவழித்த பெற்றோர்கள் இன்று பிள்ளைகள் கொடுக்கின்ற சில சில்லறைகளுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 3 வேளைகள் பெற்றோர்கள் ஒழுங்காக உண்ணுகிறார்களோ இல்லையோ, மருந்துகளையும் மாத்திரைகளையும் குடிப்பதிலும் வாங்குவதிலுமே அவர்களுடைய நேர காலங்கள் பெரும் தொகை செலவுகள் செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கும் ஒரு காலம் வரும். அது எந்த காலம் தெரியுமா? இன்று எங்கள் பெற்றோர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்களோ அந்த நிலைமைக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்களும் வர இருக்கிறோம். என் பெற்றோர்களை எப்படி நாங்கள் பராமரிக்கிறோமோ அப்படித்தான் எங்கள் பிள்ளைகள் எங்களை பராமரிக்க போகிறார்கள் என்பதனை நாம் மனதில் பதிய வைத்து, இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கிற பெரும் சொத்தும் செல்வமும் இந்த பெற்றோர்கள். சில பெற்றோர்களுடைய முகத்தை பார்க்கிற போது ஹஜ்ஜினுடைய சவாபு கிடைக்கும் என்ற இந்த ஹதீஸை கேள்விப்பட்டால், இப்போது ஜும்ஆவை முடித்துவிட்டு இன்று மாலையிலோ இன்று இரவையோ சென்று உங்களுடைய பெற்றோருடைய முகத்தை பார்க்கிற போது இந்த சவாபை பெற்றுக் கொள்ளலாம். சிலருக்கு மாத்திரம்தான், இன்னும் சிலருக்கோ பலருக்கோ அந்த பாக்கியம் இல்லை. ஏனென்றால் அந்த பெற்றோர்கள் மண்ணறையில் நல்லடக்கம் பெற்றிருக்கிறார்கள். யாருடைய முகத்தை பார்த்து இந்த ஹஜ்ஜுடைய சவாபை பெற்றுக் கொள்வது? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ஒரு சஹாபி தன்னுடைய தாய் மரணித்த போது தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் படுத்தினார்கள். அந்த சஹாபி சொன்னார்கள், நபியே நாயகமே, என் தாய் மரணித்ததோடு சுவர்க்கத்தினுடைய கதவை அல்லாஹ் எனக்கு திறந்து வைத்திருந்தான். அந்த தாய் வஃபாத் ஆகிய போது அந்த சுவனத்தின் கதவை அல்லாஹ் மூடிவிட்டான். இனி யாரை கொண்டு அந்த மூடப்பட்ட கதவை நான் திறக்கப் போகிறேன் நபியே நாயகமே? கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த ஒன்றும் இருக்கும் போது அதனுடைய பாக்கியம் தெரியாது, இல்லாத போது நினைத்து கதறி அழுவதில் எந்த பாக்கியமும் கிடையாது. எனவேதான் கிடைத்திருக்கிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் கண்மணி போல் எங்களை பாதுகாத்து பெற்று வளர்த்து இந்த நிலைமைக்கு எங்களை ஆளாக்கிய எங்களுடைய அருமை பெற்றோர்களோடு நல்லுறவை பேணி அவர்களுடைய துஆவை கொண்டு ஈருலக வாழ்க்கையிலும் சிறப்பாக வாழ்வதற்கு இந்த உலகத்தில் இதனை சந்தர்ப்பமாக நாம் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அவனுடைய மேலான மன்னிப்பையும் அவனுடைய ரஹ்மத்தையும் அருட்பாக்கியங்களையும் தந்தல்வானாக. எங்கள் பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களுடைய நோயாளிகளுடைய பாவங்களை மன்னித்து நோயாளிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பாயாக. எங்களை விட்டு மரணித்தவர்களுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சொலியாக்கி வைப்பாயாக. எங்களிலே இருக்கின்ற நோயாளிகள் மட்டுமல்ல, எங்களுடைய முதியவர்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் யா அல்லாஹ் நல்ல தைரியத்தையும் மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய ஈமானையும் கொடுத்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் பிள்ளைகள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய சாலிஹீன்களாக முத்தகீன்களாக வாழ்வதற்கும் வளர்வதற்கும் யா அல்லாஹ் நீ அருள் பாலிப்பாயாக. இறுதி மூச்சு வரைக்கும் உனக்கு விருப்பமான சாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய உடல் சுகத்தையும் ஈமானையும் தந்தல்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கும் எங்கள் நாட்டு மக்களுக்கும் உலகளாவிய ரீதியிலே வாழ்கின்ற இஸ்லாமிய சமூகத்தினருக்கும் எதிர்காலத்தை எங்களுக்கு பிரகாசம் உள்ளதாக்கி தருவாயாக. நிம்மதியான வாழ்க்கையை தந்தல்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.